தெரியாதுங்க, எனக்கு அவ்வளவா படிப்பறிவு இல்லை. மேதையாக படிப்பு தேவையில்லை ராஜரத்னம், முயற்சியும் உழைப்பும் தான் தேவை. உன்னையே உருக்கி உருக்கி இந்த சங்கீதத்தை கத்துக்கிட்டியே, எதுக்காக? பூ பூக்கிறதும் காய் காய்க்கிறதும் பழம் பழுக்கிறதும் தனக்காக இல்லை ராஜரத்னம், பிறருக்காகத்தான். சங்கீதமும் அப்படித்தான், பிறர் கேட்டு ரசிக்கத்தான். கடவுளை தான் கேட்டு ரசிக்கணும்னு உனக்கு கொடுத்த சங்கீதத்தை அவனுக்கே தராம பதிச்சு வைக்கிறியே, இது என்ன நியாயம்? இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதெழுவேன், வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உன் கடல் விடுவேன் அல்லேன். கோளறு பதிகம் பாடின திருஞான சம்பந்த பெருமான் இதே திருவாடுதுறையில் பாடின பாடல். வீழ்ந்தாலும் உன் கடலை விடமாட்டேன்னு சொன்னார் அவர். நீ வீழாமலே எதுக்குப்பா சங்கீதத்தை விட்ட? என் மனசுல துயரம் துக்கம், என்னால வாசிக்க முடியல, வாசிக்க முடியும்னு தோணல. நீ நினைச்சா உன்னால முடியறாது ரத்னம். உன்னால வாசிக்க முடியறாது ரத்னம், வாசி. ஐயா, நீ சுவாசிச்சு வெளியே விடுற காத்து கூட சங்கீதம் தான் ராஜரத்னம். அப்படி இருக்கும்போது எதுக்காக தளர்ந்து போற? உனக்கு ஒரு கதை சொல்ற, கேக்குறியா? ஒழுக்கத்துல பேர் வாங்கின உத்தமர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பாவமாவது செய்ய வச்சு காட்டுன்னு புறப்பட்டான் போக்கிரி ஒருத்தன். வழியில அவரை மடக்கி கழுத்துல கத்திய வச்சு, நான் சொல்ற 4 பாவத்துல ஒன்னையாவது செய்யலன்னா இந்த கத்தியால உன்னை வெட்டி கொண்டு போட்டுருவேன்னு சொன்னான். என்ன செய்யணும் சொல்லுன்னு சிரிச்சார் அவர். அதோ அங்க கட்டி இருக்கிற பசுமாட்டை வெட்டி சமைச்சு சாப்பிடுன்னு சொன்னான். சிவ சிவான்னு சொல்லி கண்ணை மூடிட்டார் யோகி. வேண்டாம், அதுவும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணை கெடுத்துட்டுவான்னு சொன்னான். என்னால முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டார் அவர். சரி விடு, அதுவும் அந்த திண்ணையில படுத்திருக்கானே அவன் தலைமாட்டில் வச்சிருக்கிற பணப்பையாவது எடுத்துட்டுவான்னு சொன்னான். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார் யோகி. உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தரேன்னு சொல்லி இந்த கலையத்தில் இருக்கிற மதுவியாவது குடின்னு கொடுத்தான். இந்த பாவம் இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு வாங்கி யோசிக்காம குடிச்சாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்துல எல்லாம் அந்த மாட்டை வெட்டி கறி சமைச்சு சாப்பிட்டாரு. வீட்டுக்குள்ள பூந்து அந்த பெண்ணை கெடுத்தாரு. திண்ணையில படுத்திருந்தவன் தலைமாட்டில் வச்சிருந்த பணப்பையும் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. மத்த 3 பாவத்தையும் செய்ய யோசிச்சவரை 4வது பாவம் 3ஐயுமே சேர்த்து செய்ய வச்சிருச்சு பாத்தியா? இதுதான் அந்த மதுவுக்கு இருக்கிற மோசமான குணம். ராஜரத்னம், மாசு மறுவில்லாம உன் பேரு மாதிரியே நீ ரத்தனமா ஒளி வீசணும். அதுதான் இந்த கிழவனோட ஆசை. செய்வியா? செய்வேங்க.